Good evening students. So இப்போ நாளைக்கு வந்துமா நீங்க வந்து எக்ஸாம் எழுத போறீங்க. அதுல கூகுள் கிளாஸ் ரூம்ல எப்படி வந்து உங்களோட ஆன்சர் பேப்பர் அப்லோட் பண்றது அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ தான் இது. எல்லாரும் நல்லா கவனமா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட இது வந்து நான் ஒரு சாம்பிள் கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இப்போ நீங்க ஒரு கூகுள் கிளாஸ் ரூம்ல ஜாயின் பண்ணிருப்பீங்க. ஸோ அந்த கூகுள் கிளாஸ் ரூம்ல உங்களுக்கான அசைன்மெண்ட் இந்த மாதிரி வியூ ஆகும் இல்லையா? ஸோ நியூ அசைன்மெண்ட் கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் நான் ட்ரையல்னு கொடுத்துருக்கேன். இப்போ இதுல நான் போறேன். இதுல போன உடனே பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்கு, கண்டினியூஸ் அசஸ்மெண்ட்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல ஆட் ஆர் கிரியேட்னு இருக்கு. இந்த ஏரியாக்குள்ள நீங்க போகவே கூடாது. ஃபர்ஸ்ட் நான் நல்லா தெளிவா சொல்லிடுறேன். இதுல போய் நீங்க அப்லோட் பண்ண கூடாது. அந்த மாதிரி பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் கரெக்ட் பண்ண மாட்டாங்க. புரியுதா? நீங்க போக வேண்டியது இங்கதான் கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் இருக்கு இல்லையா? இதுலதான் நீங்க வந்து போகணும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கூகுள் ஃபார்ம் ஓபன் ஆயிடும். நான் ஒரு சாம்பிள் கூகுள் ஃபார்ம் உங்களுக்கு சென்ட் பண்ணிருந்தேன் இல்லையா? அந்த கூகுள் ஃபார்ம் வந்து உங்களுக்கு இங்க ஓபன் ஆயிடும். இப்ப இதுல போயிட்டு உங்களோட இமெயில் ஐடி வந்து கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் வந்து என்னுடைய மெயில் ஐடி வந்து நான் கொடுக்குறேன், gmail.com. கரெக்டா கொடுங்கம்மா. இதுல நீங்க டைப் பண்ணும்போது எல்லாமே ஸ்மால் லெட்டரா இருந்ததுன்னா எல்லாமே ஸ்மால் லெட்டரா கொடுங்க, கேபிட்டல் லெட்டர்ல கொடுத்துறாதீங்க. கரெக்டான மெயில் ஐடி கொடுங்க. அண்ட் தென் 414 இன்ஸ்டிடியூஷன் கோட் இஸ் 414. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெஜிஸ்டர் நம்பர் நான் சும்மா ஒரு டம்மி நம்பர் கொடுக்குறேன். நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் வந்து கொடுக்குறேன். இந்த மாதிரி நேம் கொடுத்து ஒரு ஸ்பேஸ் விட்டு இனிஷியல் கொடுங்க. சப்ஜெக்ட் கோடு கொடுத்துட்றேன். சப்ஜெக்ட் கோட் வந்து உங்களுடைய டைம் டேபிள் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா? அந்த டைம் டேபிள்ல இருக்குது. கரெக்டான கோடை பார்த்து கொடுங்க. ஓகே. ஈவன் உங்களுடைய கூகுள் கிளாஸ் ரூம்ல கடைசி ஒன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 5 டிஜிட் கோடு இருக்கும். அந்த கோடு தான். ஓகேவா? அடுத்தது ஆட் ஃபைல் கொடுங்க. இந்த ஆட் ஃபைல் கொடுக்கும்போது செலக்ட் ஃப்ரம் ஃபைல்ஸ் ஃப்ரம் யுவர் டிவைஸ். உங்களோட மொபைல்ல நீங்க பிடிஎஃப் வச்சிருந்தீங்கன்னா அதுல எடுத்துட்டு அதை கூட நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஃபைல் சைஸ் வந்து 1 MB குள்ளார இருக்கணும். என்னோடது இங்க எல்லாமே கேபில தான் இருக்குது. அதனால நோ ப்ராப்ளம். நான் ஒரு சாம்பிள் ஃபைலை நான் வந்து இதுல லோட் பண்ணிக்கிறேன். நீங்க வந்து உங்களோட ஆன்சர் பிடிஎஃப் லெஸ் தென் 1 MB சைஸ் இருக்கிறத இதுல கொடுத்துடணும். அப்லோட் கொடுத்துருங்க. வெரி வெரி சிம்பிள் ப்ராசஸ்மா. இவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டியது. அதாவது உங்களோட ஆன்சர் பிடிஎஃப் நீங்க ஸ்கேன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதுல வந்து நீங்க கரெக்டான நேம் கொடுங்க. நேம் கொடுத்துட்டு அந்த பிடிஎஃப் ரெடியா வச்சுக்கிட்டீங்கன்னா இவ்வளோ டேட்டா தான் நீங்க கொடுக்க வேண்டியது. கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஓகே. ஒரு தடவை மட்டும்தான் உங்களால சப்மிட் பண்ண முடியும். இந்த சப்மிட் அனதர் ரெஸ்பான்ஸ்ன்றது உங்களோடதுல வராது. நான் வந்து ட்ரையல்காக இங்க நான் கொடுத்துருக்கேம்மா. பட் வேறஸ் நீங்க நாளைக்கு பண்ணும்போது ரெஸ்பான்ஸ் சப்மிட்டட் அண்ட் அசைன்மெண்ட் மார்க்ட் ஆஸ் டன் அப்படின்னு அதுல வந்துடும். இங்க போய் நீங்க ஓபன் அசைன்மெண்ட் கொடுத்து பாருங்க. ஓபன் அசைன்மெண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஏற்கனவே அசைன்ட் அப்படின்னு இருந்தது வந்து டர்ன்ட் இன்னு வந்திருக்கும். இங்க பாருங்க. ஓகே. யுவர் ஒர்க் டர்ன்ட் இன் அப்படின்னு வந்துருச்சா? ஓகே. நோ ஒர்க் அட்டாச்டுன்னு வந்தா அதை பார்த்து பேனிக் ஆகாதீங்க, பயப்படாதீங்க. நீங்க அட்டாச் பண்ணிருக்கிறது இந்த கூகுள் ஃபார்ம்ல அட்டாச் பண்ணிட்டீங்க. அந்த மாதிரி நீங்க திரும்பவும் இதை போய் ஃபில் பண்ண முடியாது. பிகாஸ் வந்து உங்களுக்கு ஒன் டைம் தான் உங்களால அதை வந்து அப்லோட் பண்ண முடியும். ஓகேமா? இப்படிதான் நீங்க வந்து நாளைக்கு அப்லோட் பண்ண போறீங்க. நீங்க ப்ரீவியஸா பண்ண மாதிரி பண்ண போறது கிடையாது. அதனால இந்த வீடியோவை 1 or 2 டைம்ஸ் நல்லா பார்த்துக்கோங்கம்மா. நல்லா பார்த்துட்டு அதே மாதிரி நாளைக்கு வந்து நீங்க உங்களுடைய ஆன்சர் பிடிஎஃப் அப்லோட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.